வந்து இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸோட இதை வந்து அவங்க ஜாயின் பண்ண பிறகு அவங்க வந்து நம்ம சேனல் மூலியமா நிறைய கோஆர்டினேஷன்ஸை வந்து பண்ணிக்கிட்டாங்க. அதன் பிறகு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் இந்த கமெண்ட்லலாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி போய் ஜாயின் பண்ணி அங்கே பெனிஃபிட் ஆன நபர்கள் நிறைய பேர் நம்மளுடைய அடுத்து வர யங்ஸ்டர்ஸ்க்கு எந்தவித பேரியர்ஸும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஹாஸ்டல் கிடையாது, பாய்ஸுக்கும் கிடையாது. அதனால் கேர்ள்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோழி ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இனிஷியேட்டிவ் இருக்குது. இங்கே உங்களுக்கு செப்பரேட்டாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டாக தனியாக ஹாஸ்டல் இருக்க மாதிரியும் சொல்கிறாங்க. ஃபீஸ் வந்து நம்ம அங்கேயே பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே உங்களுக்கு 2 ஷேரிங் ரூம், 3 ஷேரிங் ரூம், 4 ஷேரிங் ரூம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். 2 ஷேரிங் 2 பேர் இருப்பீங்க. 4 ஷேரிங்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அங்கே உள்ள ஒரே ரூமில் தங்கியிருக்க மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு மொத்தம் ஃபீஸ் வந்து 4500 வரதா சொல்கிறாங்க. அந்த 4500ல் இதே நீங்கள் 4 ஷேரிங்காக எடுத்திருந்தீங்க அப்படின்னா 4 ஷேரிங் ரூமில் இருந்தீங்கன்னா உங்களோட